பெரம்பலூர் மாவட்டத்தில் நேற்று வாகன தணிக்கை செய்யும்போது 2 வீலர் அஃபண்டர் 2 பேரை பிடிச்சிருக்கோம். அந்த 2 வீலர் அஃபண்டர்ஸ் மூலமாக 23 வண்டிகள் ரெக்கவரி பண்ணியிருக்கோம். அதில் 8 வந்து பெரம்பலூர் மாவட்டத்தை சேர்ந்தது. மிச்சம் இருக்கிற 15 வெஹிக்கிள்ஸ் பக்கத்தில் இருக்கிற டிஸ்ட்ரிக்ஸான திருச்சி, கரூர், அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்தது. ஸோ இந்த பெரம்பலூர் மாவட்ட காவல்துறையின் மூலமாக பொதுமக்களுக்கு நாங்கள் தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, ஆர்சி புக்கை பார்க்காம தயவுசெய்து எந்த வண்டியும் வாங்காதீங்க. அப்படி வாங்குறது தான் இந்த மாதிரி அஃபண்டர்ஸ்க்கு பெரிய ஒரு வசதியாக போகுது. அதனால் எல்லோரும் விழிப்புணர்வோடு இருந்து ஆர்சி புக் இருந்தால் மட்டுமே வண்டியை செகண்ட் ஹேண்டில் வாங்கணுன்றதை காவல்துறையின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். மொத்தம் வந்து 23 வண்டிகள் பிடிச்சிருக்கிறோம். அதில் 15 வெஹிக்கிள் வந்து அதர் டிஸ்ட்ரிக்ஸ் உள்ளது. பெரம்பலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை 8 வெஹிக்கிள்ஸ் ரெக்கவரி பண்ணியிருக்கோம். இந்த வண்டியில் எப்படி மேடம் ஒரே இடத்துல இருந்து பண்ணதா அப்படி பல்வேறு இடம் வேறு இடங்களில் வேறு மாவட்டங்களில் பண்ணுது. ஸோ அதனால் மக்கள் வந்து விழிப்புணர்வுடன் வாங்கும்போது ஜாக்கிரதையாக பார்த்து வாங்கணுன்றது எங்களோட வேண்டுகோள். இப்போ நமக்கு தெரிஞ்ச இன்னும் 2 பேர் இருக்காங்க. அவங்களையும் நம்ம செக்யூர் பண்ணுவோம். கூடிய சீக்கிரம் செக்யூர் பண்ணுவோம். புது வண்டியை முழுசாக முழு வண்டியை விற்கிறவங்க தான் அந்த இது ஆரம்பம் சொல்கிறீங்க. பிரித்து விற்றுட்டாங்கன்னா அவங்கள விற்கும் போது அதுக்கு வழியில் புதுப்பேட்டை போனீங்கன்னா சரி, இது வேணால் நான் சொல்லிடுறேன். ஸோ அப்படி பிரித்து விற்கிற பட்சத்தில் அந்த சில நேரங்களில் வந்து இந்த குற்றவாளிகள் இந்த வண்டியை வந்து பிரித்து விற்றுருவாங்க. ஸோ அப்படி பிரித்து விற்றாங்கன்னா எந்த மெக்கானிக் ஷாப்பில் கொடுத்தாங்களோ அங்கேருந்து ஒரு கன்ஃபெஷன் வாங்கி அதை வந்து நாங்கள் ரெக்கவரி பண்ணுறதுக்கு வழிவகை பண்ணுறோம். கண்டிப்பாக தொடரும். இது வந்து வாகன சோதனை வாகனத்திற்காக மட்டுமல்ல, ரவுடி எலிமெண்ட்ஸ் இருக்காங்களா, இல்லை கான்ட்ராபேண்ட்ஸ் அதாவது தடை செய்யப்பட்ட பொருட்களை கொண்டு செல்கிறாங்களா, இல்லை ஆயுதங்களை கொண்டு செல்கிறாங்களான்றதுக்காகவும் நாங்கள் வெஹிக்கிள் செக் பண்ணிகிட்டே தான் இருக்கோம். அது திடீர்னு சர்ப்ரைஸாகவும் பண்ணுறோம், ஆர்கனைஸ் பண்ணியும் பண்ணுறோம். இவங்க மேலே வேறு எதுவும் வழக்குலாம் இருக்க மேடம்? இதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறாங்க. சதீஷ் மேலே ஏற்கனவே 16 வழக்குகள் இருக்குது. இது நம்ம பெரம்பலூர் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் இதுதான் முதல்ல நம்ம கையில் பிடிபடும். சரி, ஓகே.